அங்கே சோக்கட்டு சேனல் இன்றைக்கி நம்ம என்னைக்கு பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஐஸ் அப்படின்ற அந்த கேமோட சாப்டர் 2 நைட் மாதிரி தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி சாப்டர் 1 வந்து ஹார்டு பார்த்தாச்சு. இதை வந்து நைட் மாதிரி பார்த்துலாம். ஆல்ரெடி நான் இன்னொரு சேனலில் வந்து சாப்டர் 2 ஹார்டு பண்ணியிருந்தேன், மற்றெல்லாம் நார்மல் பண்ணியிருந்தேன். இந்த வாட்டி ஹார்டு பண்ணியிருக்கேன். சரி, இதெல்லாம் பார்த்துட்டு உள்ளே போவோம். நான் போன வீடியோலேயே சொல்லணும்னு நினச்சேன், ஆனால் சொல்லலை. ஏன்னா அந்த ஜெரி பிளாசம் கேமிங் தமிழ்ன்ற அந்த ஒரு சேனலோட ஐடி வந்து போயிடுச்சு. அது ஒரு சேனலே போயிடுச்சு. இங்கே பேங்க் அங்கே தான் பேங்க் இருக்குது. அதுக்குள்ளே வந்துட்டியாடா? வேறு எங்கே இருக்கான்னு தரலையே. வந்துட்டான். ஓடு 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 நிற்காதே ஓடு 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 ஓடு. எப்பா, அவகிட்ட தப்பிச்சாச்சு. ரெட் பொசிஷன்லாம் இருக்குது. க்ரீனு பேக். ஓகே, வா, தப்பிச்சு வந்தாச்சு. ஓகே, இங்கே வந்து 2 ரெட் பாட்டில் இருக்குது. இந்த 2 ரெட் பாட்டிலையும் குடிச்சுக்குவோம். இப்போ எங்கே இருக்கான்? டக்குன்னு டெலிபோர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகே, இப்போ வந்து வந்துட்டானா திருப்பியும். பூஸ்ட் ரெக்கவர் ஆகிற வரைக்கும் இங்கே நிற்போம். எக்ஸ்ரே இமேஜ் வச்சுருக்கானுங்க, எக்ஸ்ரே எடுத்து வச்சுருக்கானுங்க. இனி 7 செகண்ட் தான். அவன் வேறு எங்கே இருக்கான்னு தெரிலையே. திடீர்னு நடுவில் வந்து என்ன பண்ணுறது? வரான் மேலே தான் வரான். போயிட்டானா? ஓகே, அவன் வந்து அந்த பக்கம் போயிட்டான். டக்குன்னு ஓடுறா. நின்றாதடா ஓடுறா. ஏ, இந்த பக்கம் வந்தாச்சு. இங்கே ஒரு ரெட் பாட்டில் இருக்குது. ரெட் பாட்டில் இருக்குது. க்ரீன் பாட்டில். எஸ், அங்கே ஒரு க்ரீனு, இங்கே ரெட்டு. ஓகே, இன்விசிபிள் போர்ஷனை குடிச்சிட்டு கீழே போகலாம். இவன் வேறு வந்துட்டானே. சரி, நைட் மேலன்றதுனால அவன் சீக்கிரமாக கீழே போயிடுவான். கீழே இல்லை, மேலே. இன்னும் இவன் இவ்வளோ நேரம் இங்கே நின்றுறான். ஒரு வேளை டாப் ஃப்ளோர் போகிறானோ? இந்த பக்கம் வரான். இன்னும் டாப் ஃப்ளோர் இல்லைனா கிரவுண்ட் ஃப்ளோர் போயாண்டா. இவன் வேறு போகாமல் இருக்கானே. இன்னும் ஷேக் ஆகிட்டு தான் இருக்கு. ஷோ, போயிட்டான். ஓகே, இப்போ அவன் திருப்பியும் பார்த்துப்பான் எங்கே இருக்கான்னு. இன்னும் இவ்வளோ ஸ்பீடாக இருக்கான். ஏதோ பக ஸ்பீடு. நைட் மேலே போன வாட்டி பார்த்து அதே ஸ்பீடு தான், இல்லை இன்னும் கொஞ்சம் ஸ்பீடு அதிகமாக இருக்கான்னு தெரியலையே. ஓகே, அவனுமே இப்போ கீழே தான் இருக்கான். ஸோ இப்படி ஃபாஸ்ட்டாக இங்கே வந்து ஓப்பன் பண்ணி இந்த ரெட் பாட்டில் குடிச்சிட்டு அப்படியே கீழே போயிடலாம். 4 பேக் தான் கிடச்சிருக்கு. ஓகே, இப்போ அவனை பார்த்த உடனே டக்குன்னு பயப்படல, பட் ஒரு செகண்ட் வந்து அள்ளு விட்டுருச்சு. சரி, இங்கே ஒரு கண்ணு இருக்குது, இங்கே ஒரு பேக் இருக்குது, இங்கே பக்கத்தில் க்ரீன் பாட்டில் இருக்குது, இங்கே ஒரு ரெட் பாட்டில் இருக்குது. ஓகே, இங்கே ஒரு இன்விசிபிள் பொசிஷன் இருக்குது, இதை யூஸ் பண்ணிப்போம். அப்புறமா இங்கே ஒரு இன்விசிபிள் பொசிஷன் இருக்குது. சூப்பர். இப்போ இங்கே அங்கே இருந்த பாட்டில் உள்ள இப்போ அங்கே இருக்கான்னு பார்ப்போம். ஓகே, இப்போ அங்கே போயிட்டு அங்கே இருக்கிற அந்த இன்விசிபிள் பொசிஷன் வந்து குடிச்சுப்போம். க்ரீன் பாட்டில் இங்கே தான் இருக்குது. ஆஹா, வந்துட்டான். ஓகே, இங்கே இப்போதைக்கு நிற்போம். இதுக்கு நின்றுச்சு. போகலாமா? ஓகே, இதை அப்படியே குடிச்சிட்டு டக்குன்னு வந்து இதை குடிப்போம். ஆமாம், இங்கே ஒரு 2 போர்ஷன் கிட்ட கொடுத்துட்டாங்கல்ல. அப்போ அந்த பக்கம் கொடுப்பாங்களான்னு வேறு தரலையே. சரி, பார்த்துப்போம் என்ன நடந்தாலும்.
இந்த பேக் எடுத்துச்சு. இங்கே ஒரு இன்விசிபிள் பொசிஷன் இருக்குது. வா டக்குன்னு போயின்ட்டேன். சரி இதே எடுத்துப்போம். ஷோ இது வேற. இப்போதைக்கு 12 பேக் தான் கிடச்சிருக்கு. ஆனால் நான் வந்து மேலே ஒரு 2 பேக் வந்து எடுக்காமல் விட்டல. ஸோ அதனால் இப்போ வந்து இங்கே ஒரு 16 தான் கிடைக்கும் மொத்தமாக. போவோம். நைட் மேர்ன்றதால ரொம்ப ஃபாஸ்ட்டாக டக்குன்னு வர போய் முடிக்கலாம். அந்த பக்கம் இது போச்சு இருக்கும் கடவுளே. நான் இருக்கிற இடம் மட்டும் இவனுக்கு எப்படி தான் இருக்குன்னு தெரில. இவனை எப்படி தெரியுதுன்னே தெரில. கரெக்டாக அங்கே வந்துடுறான். கடவுளே எங்கே இன்விசிபிள் போர்ஷன் இருக்கணும். ஓ மை காட், இன்விசிபிள் போர்ஷன் இல்லை. 17 வந்துருச்சா? ஊடுறா மேலே ஊடுறா. நிற்காதே ஓடு. நிற்காதே ஓடு. இங்கே எங்கேயாவது இன்விசிபிள் போர்ஷன் தான் பார்த்தனா? ஆஹா, இன்விசிபிள் வேறு முடிஞ்சு போயிடுச்சு. இப்போ எப்படி மேலே போகுதுன்னு எங்கே இருக்கான்? ஸோ இவன் மாதிரி இவ்வளோ ஸ்பீடாக இருந்தால் எப்படி நான் வந்து போகிறதுன்னே தெரிலையே. தைரியத்தை வரவழைச்சிட்டு மேலே போய் ஒரு வேளை போட்டு தள்ளிட்டானே என்ன பண்ணுறது? இந்த பக்கம் ஒரு வேலை வந்துடுவானோ? பூஸ்ட் வேற இல்லை. சரி மனசை தேத்திப்போம். வேறு வழி இல்லை, மனசை தேத்திப்போம். இங்கே ஒரு ரெட் இருக்கு. I am going to save you again. போச்சு. எப்பா எப்படியோ தப்பிச்சிட்டேன். இப்போ எங்கே வரான்? மேலையா? ஷோ போகலாமா வேணாமா? சரி பூஸ்ட் ரெக்கவர் ஆனவொடனே தைரியத்தை வர வச்சுட்டு போயிடுவாங்க கைஸ். செத்தாலும் பரவாயில்லன்னு போயிடலாம். அவ்வளோதான் கைஸ். இப்போ வந்து பூஸ்ட் வந்து ரெக்கவர் ஆகிடுச்சு. ஆனால் அவன் இப்போ இங்கே தான் சுற்றிக்கிட்டு இருக்கான். அவன் போன உடனே மேலே போயிடுவான். செத்தாலும் பரவாயில்லன்னு மேலே போயிடலாம். இல்லை ஊரா நின்றாங்களா ஓடிடலாம். ஐயோப்பா ஐயோ டக்குன்னு வந்துட்டான். பா ஒரு சீக்கிரம் போயிட்டு இங்கே இன்விசிபிள் இல்லையா? ரொம்ப நல்லது. ஐயோ ஒரு செகண்ட் நல்ல விட்டுருச்சு. வெளில போகவே தைரியம் வர மாட்டேங்குது. இருந்தாலும் தைரியத்தை வர வச்சுட்டு போயிடுவோம். இப்போதைக்கு 20 பேக்கை தான் கலெக்ட் பண்ணியிருக்கேன். அங்கே உள்ளது வேறு ஒன்று கலெக்ட் பண்ணணும். அதை கலெக்ட் பண்ணிடலாம். ஓகே பூஸ்ட் வந்து ரெக்கவர் ஆனோடனே போயிடலாம் கைஸ். இப்போ வந்து பூஸ்ட் ரெக்கவர் ஆகிடுச்சு. எப்போலாம் நான் பூஸ்ட் வந்து யூஸ் பண்ணிவிட்டு பிறகு ரெக்கவர் ஆகுதோ அப்பப்போலாம் வரும். ஓகே எங்கேயாவது இன்விசிபிள். இங்கே இன்விசிபிள் இன்னும் கிரவுண்ட் ஃப்ளோரில் நிறைய இன்விசிபிளுக்காக ரெட் அண்ட் க்ரீன் வச்சுருந்தாங்க. ஆனால் இங்கே அதிகம் இல்லையே. ஓகே வந்தாலும் பார்த்துக்குவோம், போயிடுவோம். ஓகே இங்கே வந்து ஒரு 2 க்ரீன் இருக்குது. எனக்கு ரெட்டு தானே வேணும். இங்கே ஒரு ஐரன் கிடச்சிருக்கு. எஸ் 2 ரெட்டு இருக்குது. முதல்ல இதை குடிச்சுப்போம். அதுக்கப்புறம் இதை எடுத்துக்கலாம். அப்படியே இப்படி வந்து இதை குடிச்சிட்டு அதோடு சேர்த்து இதை எடுத்துக்கிட்டு அவ்வளோதான் கைஸ். இப்போ பூஸ்ட்டு அண்ட் இன்விசிபிள் ரெண்டும் ஒரே டைமில்.
இவன் சடார்னு வரதாங்க கொஞ்சம் பயமாயிடுது. இல்லைன்னா கொஞ்சம் தைரியமாகவே இருக்கலாம். இங்கே ஒரு ஐரன் இருக்குது. இப்போ ஐரன் வச்சு என்ன பண்ணுறது? எதாவது எஸ்கேப் பண்ண போகிறோமே. ஆமாம், ஒரு பேக்குங்க. ஒரு பேக்குங்க மிஸ் பண்ணிட்டானே. நான் கிரவுண்ட் ஃப்ளோரில் இங்கே தானே இருக்கும். ஆஹா, ஒரு பேக் மிஸ் பண்ணிட்டேனா சுத்தம். இப்போ அது எங்கே இருக்குன்னு வேறு தரலையே. இந்த சார்லி மண்டே வேறு முடிச்சு முடிஞ்சிருச்சு. எங்கே இருக்கு அந்த ஒரு பேக்கு? ஆஹா, ஒரு பேக் எங்கே இருக்குன்னு வேறு தரலையே. இதெல்லாம் ஒரு பேக் நான் எங்கே மிஸ் பண்ணேன்? இந்த ஃப்ளோர் தான் மிஸ் பண்ணது ஞாபகம் இருக்கு. ஒருவேளை அங்கே இருக்கும். ஓகே கேஸ், அவன் கீழே தான் இருக்கான். ஆனால் பூஸ்ட் வேறு இல்லையே. ஷோ, நீ மறந்து விட்டுரு. வந்துட்டானா? இப்போ அந்த ஒரு பேக் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். விட்டுருக்க சான்ஸ் இல்லையே. இப்போ தான் நாங்கள் செக் பண்ணிட்டு வந்தேன். இங்கே தான் எங்கேயாவது விட்டுருப்பேன். இங்கே வேறு எங்கே தவறு விட்டேன்னே தெரில. என்னடா ஃபுல் லேட்டாக எங்கே தவறு விட்டேன் வேறு போய் தொலை மாட்டேன். இங்கேயும் இல்லை. ஆனால் எங்கே விட்டேன்னு எனக்கே தெரியலையே. இவ்வளோ இங்கே தான் இருக்கேன். இங்கேயும் பேக் இல்லை. ஏதோ ஒரு இடத்துல தவறு விட்டேன். ஆனால் எந்த இடத்துல தான் தவறு விட்டேன்னு சரியாக தெரியல. கிரவுண்ட் ஃப்ளோரை ஃபுல்லாக செக் பண்ண மாதிரி தான் இருக்குது. மேலே தவறு விட்டேன். அதான் மறந்தே போயிட்டேன். திருப்பி மேலே போகணுமா? அங்கே தான் இருந்து எல்லாத்தையும் காலி பண்ணிட்டலே. அவ்வளோதான், கதை முடிய போகுது. அங்கே அந்த பேக்கு மறந்துட்டே வந்துட்டேன். ஓ மை காட், சூப்பர். அவனும் இப்போ மேலே போயிருக்கான். தைரியத்தை வர வச்சுட்டு திருப்பியும் போனால் கூட தைரியத்தை வர வச்சுட்டு திருப்பி கீழே வர்றது ரொம்ப கஷ்டம். போஷனும் வேற இல்லை. அங்கே போஷனும் வேற இல்லை. எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு வந்துட்டேன். கடவுளே 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 கடவுளே. இது மேலே போகவும் தைரியம் வர மாட்டேங்குது. சரி, சார்லி இந்த வாட்டி வந்த பிறகு உடனே போயிடலாம். தைரியத்தை வரவழைச்சிக்கிட்டு திருப்பி ஒரு வாட்டி மேலே ஓடிடுவோம். திடீர்னு போகிற வழியில் நடுவில் போட்டுத்தரலாம். என்ன பண்ணுறது கைஸ்? ஊரா கோ. யா யா தப்பிச்சிட்டேன். தப்பிச்சிட்டேன் கைஸ், தப்பிச்சிட்டேன். வீடியோ எவ்வளோ நேரம் போச்சு? 13 நிமிஷம் போயிடுச்சு இதுவே. சரி, இப்போ டக்குன்னு வந்து இந்த போஷன் எடுக்கலாம் தான். பூஸ்ட் ரெக்கவர் ஆகட்டும், அப்புறம் எடுப்போம். ஆனால் பூஸ்ட்டுமே ரெக்கவர் ஆகிடுச்சு. ஆனால் ரொம்ப பயமாக இருக்குது. இந்த நைட் மேருன்றதுனால ரொம்பவே பயமுறுத்துறான். அவன் வேறு இன்னும் வரல டாப் ஃப்ளோருக்கு. இப்போ போனால் அங்கே ஒரு ஃபோட்டோ வேறு இருக்குது. திடீர்னு அதுலேருந்து வந்துட்டானே நான் ஒன்றும் பண்ண முடியாது. சரி, வந்த பிறகே போவோம். கொஞ்சம் வெயிட் பண்ணி. போன வாட்டி நைட் மேரில் வந்து கொஞ்சம் ரொம்ப ஈஸியாக முடிச்சிட்டான். ஆனால் இந்த வாட்டி நான் நிறைய விஷயங்களை மறந்து விட்டுட்டேன். அப்படின்றதுனால கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்குது. ஆமாம், திடீர்னு வந்துட்டு என்ன பண்ணுறது? இதில் பிரச்சனை இதே தான் கைஸ். அந்த ஒரு ஃபோட்டோ மட்டும் இல்லைன்னா நான் இப்போ அதை குறிச்சிட்டு தைரியமாக போயிடுவேன். ஆனால் அந்த ஃபோட்டோ இருக்கிறனால தான் பயமாகவே இருக்குது. திடீர்னு இப்போ வந்து இவ்வளோ நேரம் வராமல் நான் கரெக்டாக அதை எடுத்துகிட்டு அங்கே போகும்போது அவன் வந்துட்டானா ஒன்றும் பண்ண முடியாது. அவ்வளோதான், கதை முடிச்சிடும். அவன் வாடான்னு கூப்பிட்டா வர மாட்டேன். எப்போ வராதுன்னு சொன்னால் தான் அப்போ தான் வருவான். ஷோ, இவன் வேறு எப்போ வருவானே தரலையே. பக் எதாவது ஆயிடுச்சேன்னு. அங்கேருந்து ஐரன் வேறு நான் எடுத்துட்டேன் ஆல்ரெடி. வர வரைக்கும் வெயிட் பண்ணலாமா வேணாமா? டக்கு இதை பிடிச்சோன்னே வந்துட்டு என்ன பண்ணுறது? வெயிட் பண்ணுவோம். மனசு வர மாட்டேங்குது. இப்போவும் மனசு வர மாட்டேங்குது. இப்போ என்ன பண்ண? வந்துட்டான்.
இவ்வளோ நேரம் உனக்காக தானே காத்துட்டு இருந்தேன். இவ்வளோ நேரம் உனக்காக தான் காத்துட்டு இருந்தேன். ஓகே, லெட்ஸ் கோ. பா, பக்கத்துலேருந்தே வந்திருக்கான். எங்கே அந்த பேக், எங்கெங்க அந்த பேக், எங்கே அந்த பேக்கு? ஒரு எங்கடா அந்த, இங்கே இல்லையா? இது எடுத்துட்டானா? இங்கே மிஸ் பண்ணியிருக்கேன் பார்க்குறீங்களா கைஸ், இங்கே மிஸ் பண்ணியிருக்கேன். சரி கீழே போவோம், அலை இன்விசிபிள் இருக்கே. ஓகே, எஸ்கேப் பண்ணிடுவோம். போடா 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 போடா. ஷப்பா, இதுலேருந்து எப்படியோ எஸ்கேப் பண்ணிட்டாங்க கைஸ். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ். நைட் மேரே முடிச்சாச்சு.